தாங்க சுள்ளுன்னு இருக்கேன். அப்படித்தான் ஒருத்தன் புதுசாக வச்சுட்டேன், கிருகிருன்னு விழுந்து மம்மட்டில் விழுந்து. இந்த கணேஷ் போல எதுக்காக கணேஷ் போல வச்சேன் யாருக்கா தெரியுமா? இந்த கணேஷ் போல கண்டுபிடிச்சி தாத்தா வேறு கணேசன். தம்பி உண்மைதாப்பா தம்பி, கூகுளில் வந்து 8ஆம் நம்பரை போட்டு பாரு வரும் ஆன்ஸு. இந்த ஆன்ஸை கண்டுபிடிச்சேன் அப்பத்தா வெறும் போன்ஸ் உருட்டிக்கிட்டு வச்சேன் ஆன்ஸு. ஏன் அதுக்கு பேர் ஆன்ஸு? ஆ இன் ஜு. ஏன் அது பேர் பூலி பிள்ளடா, பூல். மெட்ராஸில் போய் பூல்னு சொன்னோம்னா அவங்க அடிக்க வருவாங்க, அது கெட்ட வார்த்தை. புலிப். லிப்பு என்றால் உதடுகள், வாய சொல்லலாம். லிப்புக்குள்ளே வைப்பதனால தான் பூ. இரு ஏ, அறிவு சார்ந்த விஷயங்களை யாராவது கேட்டிருக்கலாப்பா? ஏன் தம்பி என்னைய பேசலாம்? இருனே என்னன்னே இருனே, ஏன் பயப்படுற? எதுக்கு நீ பேசுற? ஏன் தம்பிகள் எங்கள் அண்ணன்கள் எனக்கு பேச உரிமை இருக்கு, பேசுகிறோம். ஆனால் எத்தனை நாடகத்தில் என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் ஏன் நாடகத்தில் என்னென்னமோ நடக்கும். இவ்வளோ தூரம் டூ வீலர் பைக்கை எடுத்துக்கொண்டு இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் கைபேசியிலே அனைத்தையும் பார்த்து விடலாம். எங்கள் அண்ணன் தம்பி எதுக்காக வர்றாங்க? எல்லாத்துக்கும் மன கஷ்டம் ஒன்று இருக்கிறது, எதை வேணாம் கொடுத்து விடலாம். இந்த புன்னகை என்ற சிரிப்பை எத்தனை விலை கொடுத்து வாங்க முடியாது. சிரிச்சிட்டு போகிறோம்னே வந்திருக்காங்க. உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லணும். இந்த ஊட உட்கார்ந்தவங்களுக்கு ஒன்றுக்கு ஆகி வந்தால் என்ன செய்யும்? சந்தேகம். இதில் இந்த ஓசி பைக்கில் வந்தாலுங்கெல்லாம் இருப்பீங்கல்ல, யார் வண்டியில் வந்தாலும் கை தூக்குங்க, சும்மா தூக்கு. என் அண்ணன் தம்பியெல்லாம் கூட்டிகிட்டு வந்த ஆள் எங்க? ஆனால் அந்த கூட்டிகிட்டு வந்த ஆள் பக்கத்துலேயே தான் நம்மளால் உட்காந்துருப்பியா, விட்டுட்டு போயிட்டா தெருவில் தெரியும்ட்டு. இந்தா தொடையோட உட்காந்துருப்பியா, கூட்டு வந்த ஆள் ஏ கொஞ்சம் தள்ளி உட்காரு, இருக்கட்டும் மச்சான். எப்பா எனக்கு கடுக்குது, எனக்கு கால் லேசாக சூவை கட்டிக்கிடுச்சு மச்சான். ஒன்றுக்கு அவன் அடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவன் பின்னாடியே. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்? அங்கிருந்து நாடகம் பார்த்து அறிவு சார்ந்த நடிகர்களை பார்த்து கோமாளி வேஷம் போட்டவன் தான் இந்த எம்கேஆர். அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா தூக்குச்சட்டில் ஊற்று தண்ணி, பனியாரம், பட்டாணி, பாய் இதை கொண்டு வந்து பொம்பளையாலாம் 8 மணிக்கெல்லாம் இடம் பிடிப்பார். இன்னைக்கு பொம்பளையால் பூரா வாட்டர் கேனு, ஹேண்ட் பேக்கு. இன்னும் அடுத்த வருஷம்லாம் சிலிண்டரை தூக்கிட்டு வந்திருக்கேன் தாய். சுகர் வருவதற்கு என்ன காரணம்னா, 40 வயசு வந்துட்டாலே மட்டனை திங்கக்கூடாது, கறி திங்கக்கூடாது, டொங்காசு போடலாம். ஏன்னா அதுக்கு எத்தனை தடவை ஓட்டாலும் கட்டுக்கம்பி வச்சு கட்டினா கூட லேசாக வெல்டிங்கை வச்சுட்டு அடிச்சிடுவேன், பூரா வெறி உண்டுதுவேன். கல்யாணம் ஆகாத ஆம்பளையெல்லாம் கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க. நான் அந்த வேலை தான் பார்க்குறேன், ஆஃபீஸ் போட்டிருக்கேன் சிவகங்கை முக்கு ரோட்டில், கப்பலும் இங்கே அணுகும். இதில் நிறைய எங்கள் அன்னைக்கு 2ஆம் தரத்துக்கு அடி ஓடுற மாதிரி தெரியுது. தாய்மார்கிட்ட கேட்பான், எல்லாரும் அமைதியா இருங்க. அத்தா, உங்கள் கணவர் உங்களுக்கு கிடைச்சது பெரிய பொக்கிசம்னு சொன்ன பொம்பளையா இருந்தால் கை தூக்குங்க. இது வேற தூக்காட்ட காலையில் வந்து அடிப்பேன்னு தூக்குற மாதிரி அவன். ஆனால் என் ஆண் வர்க்கம் தூக்குறது கடைசு. நம்ம மனைவி தான் உலகம். கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் இப்போ நல்லா இருக்கேன், எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிற ஆம்பளையை கை தூக்குங்க. போதும் போதும், கம்பு கொட்டு முடி எடுக்க முடியாது எடு. ஏனென்றால் ஒரே மாதிரி வாழ்க்கை வாழணும். கல்யாணம் பண்ணலேருந்து ஒரே மாதிரி வாழ்க்கை வாழணும், அதை வாழ்கிறதில்ல. கல்யாணம் பண்ணி இந்த ஒரு வாரம் பொண்டாட்டிய புரிஞ்சு கூப்பிடுவேன், டேய் டேய் அனிதா, பொண்டாட்டிய டேன்டுவேன், டேய் அனிதா. உடனே அது என்னடா முருகா, டேய் அணிக்குட்டி அணிக்குட்டிலாம் சொல்லுவேன். ஏ அணிக்குட்டி சுச்சு சுச்சு, மாமாவுக்கு காப்பி ஓடுவீங்களா? அவங்க இருடா ராஸ்கல், ஏய் அணிக்குட்டி பாவாடையை கட்ட வேணாம் புடிய வாண்டுவேன். பாவாடையெல்லாம் துவைப்பேன்.
பொண்டாட்டி பாவாடையை துவைப்பாங்க, லேசாக அதை பொண்டாட்டி எச்சியை துப்பும், கையில் வாங்கி நக்குவேன். கலை அணிக்குட்டி ஓ எச்சி மொத்தா மண்டை வெள்ளம் அக்கா. அதில் சில பேர் உதுத்துட்டு பயலுக. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் என் காரு கண்ணாடி இறங்கிருந்துச்சு, பக்கத்தில் 2 பைக்கில் பேசுகிறேன். ஏய் உன் மூத்திரத்தை குடிப்பண்டி, அது உங்கள் ஆத்தாட்ட சொல்லுங்க அம்மா, அது மூத்திரம் என்னடா தீர்த்தமாடா. அவ்வளோ தூரத்துக்கு பேசும்போது நமக்கே எரிச்சலாக இருக்க. ஒவ்வொருத்தன் சில பேர் பார்த்தா கையிலேயே மூடிக்கிட்டு அடிக்கிறானாப்பா. லவருக்கு போன தம்பி அந்த மாதிரி கிடையாது. உங்கள்கிட்ட எது எங்க அண்ணன் சிரிக்குது வர ஏனே அப்ப அதானா யானை கதை. என் தம்பிக்காக அந்த கதை. தம்பி நாளைக்கு மழை பெஞ்சிரும்டா, யானை கதை கேட்டா இரு, யானை கதை சொல்றேன், எல்லாரும் அமைதியா இருக்கும். கூட பேசுனா முதல்ல இருந்து வருவேன். ஐயா பேசக்கூடாது. தம்பி தம்பி அந்த பாடியை காலி பண்ணி விடு. ஏய் சொல்லுப்பா, அப்புறம் நான் பேசி புரிவேன் படக்குன்னு. நீங்கள் வார்த்தையை விட்டேன்னா படக்குன்னு விடுவேன் அப்புறம். தம்பி ரெடி, எல்லாம் மூச்சு இழுத்து விடுங்க. ரெடி ரெடி ரெடி. ஒரு யானை இந்த நாடகம் முடிய எப்படி புதன்கிழமை ஆயிரும். சிரிக்காதீங்க அப்புறம், அது சாமி யானை. அது காப்பு கட்டி இருக்கு முத்துமாரியம் கோயிலுக்கு, காப்பு அவுத்துருச்சு. கடாயை பிடிச்சி விடுறேன் சென்னைக்கு. அதே நாடகம் மேடையா பாண்டி கோயிலில் கடா வெட்டுற இடமா சாபிட். ஐயா துப்பாக்கி வச்சு அவனை சுடுங்கயா. ஏன் தம்பி தான் அங்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு யானை லண்டன். ஏன்னா இங்கனா அவங்க சொந்தக்காரங்க வந்துடுவாங்க. எப்படா என் குடும்பத்தை பேசலாம். யானைக்கு குடும்பம் இருக்கு ப்ரோ, அதுக்கு ரேஷன் கார்டெலாம் இருக்கு. நமக்கு ரேஷன் கார்டில் அரிசி மண்ணெண்ணெய் விடுற மாதிரி அதுக்கு வந்து சோழநாத்து இலை நொப்பம் உண்டை. லண்டன் தமிழ்நாட்டை சுற்றி பார்க்க வருது. ஸோ என்னை சொல்ல விடுவேன், இல்லைன்னா மண்ணெண்ணெய் ஊற்றி என்னை எரிச்சிரு, தாயை செத்துனேன் ப்ளீஸ். இப்பட்டே இல்லைடா, இது கருப்புச்சாமி பாட்டு. ஓ என் தம்பியில் வச்சு நான் உங்களுக்காக அண்ணே ஒன்று தான்ப்பா செய்யலை, முண்டை மாத்தே வரல. நான் வந்தால் எரிச்சலாக இருக்கேன். டான்ஸ் வந்துச்சுன்னு வை, இந்த செவரெலாம் இருந்தால் தானே இதெல்லாம் இடித்து ஆளுக்கு ஒரு கல்லை உருவிட்டு போயிடுவாங்க. இந்த அக்கா எதுக்குத்தான் அதிசயமாக சிரிக்கிறேன்னு நினைக்கிறேன். நைட்டு 1 மணிக்கு கட்டில் உட்காந்து சிரிவோம், புரிச்சு ஓடட்டும் காட்டுக்குள்ளே, மாடு முளை குச்சிலாம் புடுங்கட்டும், அப்படி சிரிப்பேன். அதை பாருங்கப்பா என் தம்பியெல்லாம். அந்த அக்கா சிரிக்கிறது எனக்கே சிரிப்பு வரும். அவன் பொழப்புல கரெக்டாக இருக்கேன் பாரு. எவன் கட்டு போனான்னு எனக்கு கதையை சொல்லு, நான் அங்கிட்டு போய் சீமக்கரில் கண்ணை அடிச்சுட்டு இருக்கிறேன். சீமக்கருவில் ஒடிச்சு வை. இருங்க அமைதி. லண்டன்லேருந்து வந்துருச்சு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அந்த யானைக்கிட்ட ஏர்போர்ட்டில், சிவகங்கை போங்க அங்கே ஓசு நல்லாயிருக்கும். யானை சொல்லுது, சிவகங்கை நல்லா பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு. காரில் இறங்கிருச்சு யானை. எலி பார்த்துருச்சு. போய் கேட்குது, நீங்கள் பேச இருக்கீங்களே நீங்கள் இங்கே? நான் லண்டன் கப்ளிங், தமிழ்நாட்டு வடதைங்கிற ஓஸ். அந்த எலி 50 கிராம். அந்த எலி பேர் வந்து அசோக். செத்தேன் அசோக். அப்போ அந்த லண்டன் யானைகிட்ட போய் நம்ம எலி கேட்குது, தமிழ்நாட்டு எலி, ஒரு தடவை காங்கிரீட் போட்டுக்கிறேன். அப்போ யானை சொல்லுது, எனக்கு வந்து 500 மூடை ஆகும், நீ சின்ன டீப்பை வச்சுட்டு எப்படி செய்வேன்? இல்லை பண்ணுவேன் ஓரளவுக்கு, நீக்கு ஒரு மாத்திரையெல்லாம் போட்டு அடிக்கிறேன். அப்படியா? எதுவும் உசுருக்கு உத்தரவாதம் இல்லை, நீ செய்யும்போது நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்றது. யானை பயப்படுது எலிக்கு, ஓசை பார்த்துட்டு பயப்படுது. அப்போ யானை சொல்லுது, லண்டன் அறிவு, உங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் ஏதாவது கோகனட்னா என்ன? இளநீ தென்னந்தோப்பு இருக்கான்னு இந்த யானை கேட்குது. அப்போ எலி சொல்லுது, பக்கத்தில் குருசாமி தோட்டம் ஒரு 15 ஏக்கர் இருக்குது, அங்கே சாயந்தரம் வந்து பின்னாடி அடிச்சுட்டு போ.
சரணி யானை ஓய்வோ கலைய லண்டன் பர்ஃபின்லாம் அடித்து கப்ளிங்கெல்லாம் நல்லா சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கப்ளிங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போய் நின்றுருக்கு. எலி அக்கா மக்கா ஓசை லேசாக பட்டையில் கொடுத்து அடிச்சு லேசாக ராவி அதில் 2 பேர் சூம்பி விட்டு போயிடுச்சு. போய் யானை பின்னாடி போய் எலி சுற்றி தேடி இருக்கு. முண்டைக்கு மாலைக்கண்ணு கப்ளிங் தெரியல. ஒருவேளை முண்டிக்கிட்டு கப்ளிங் உள்ளே போயிடுச்சு. அப்போ லண்டன் யானை செத்து போயிடான்னு குசை போட்டு விட்டுச்சு. சட்டார் வந்து தூரில் அடிச்சு வந்து போய் கப்ளிங்கில் போய் மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் யானை கிரகத்துக்கு ஒரு இளநீ தலையில் விழுந்துருச்சு. திடீர்னு யானை ஆ எலி ரொம்ப வலிக்குது மெதுவாக செய்வா அப்படின்னு பள்ளிக்கூடம் விட்டாச்சு. வீட்டுக்கு போங்க. ஒரு சாங் பாடுவோமா? ஏக்கோ சார் பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடிய தலசு வந்தான் ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. இருமுடிய தலசு வந்தான் ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் ஐயப்பா மன்னர் வந்த நேரம் ஐயப்பா அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் நீ தேங்காய் கொண்டு கிட்டோ வாரா நீ தேங்காய் கொண்டு கிட்டு வரோம் நாங்க நிம்மதியா வாழத்தான போறோம். ஏ பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் சாமியே சாமி சரணம் சாமியே காத்தியமா இந்த வந்துட்டாப்புல டிவி ரிப்போர்ட்டர் வந்துட்டார். அங்கு 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 இந்த மைக்கெல்லாம் உனக்கு சத்தம் கேட்காது. இதுக்கு தானே கிறிஸ்துவ தானே. இங்கிட்டு வா அங்கு 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 ஹலோ ஜலம் ஹலோ ஓம் சச்சி வரா சச்சி. அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, பக்தவடி மையன்பர்களே, நாடகக்கலா ரசிக பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் சோழபுரம் கிராமத்தில் எழுந்த அருளும் அருள்மிகு அருள்மலத்த நாயகி அம்மன் அருள்மொழிநாதர் ஆலய மாபெரும் ஆணி பெருந்திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆணி பெருந்திருவிழாவை முன்னிட்டு இன்று நடைபெறும் நாடகத்தில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மேலப்படா ஒரு அருகாமையில் உள்ள கள்ளிசேரி கிராமத்தை சேர்ந்த எனது நண்பர் ஆருயிர் நண்பர் என்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சிவகங்கை மாநகரில் ஆட்டோ மைசெட்டு அனைத்து விளம்பரம் தென்ன தெளிவுடன் பிரபல விளம்பர மன்னன் KA அங்கு 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 மற்றும் சிவகங்கை நகரில் ஆட்டோ மூலம் ஆட்டோ மைசெட்டு விளம்பரம் KA அங்கு ரேடியோ ஔவையார் தெரு மேலூர் ரோடு சிவகங்கை சார்பாக எனது ஆருயிர் நண்பர் திரு MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம். நாக்கு தொட்ட பூண்டு விடாதுன்னு பையா ஆழ்த்துக்கள். உண்மையிலே கலைக்கும் திறமைக்கும் வயது ஒரு காரணம் இல்லை என்று வட்டி தொட்டி எல்லாம் உங்கள் புகழ் பேசுகிறது அங்கு ஐயா. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. 200 நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் அன்பு இருந்தால் போதும்.
மைக்கை கொண்டு போயிடாத. உன் மை செட்டில் பிடிச்சா ஒன்று ஒன்றா சேர்க்குறீன்னு கேள்விப்பட்டேன். அங்கு 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 சொல்லு. யாரா ரசிகர் மன்றம் சொல்லுவேன். யார் ரசிகர் மன்ற தலைவர்? அது சொல்லிடணும், இல்லைன்னா எங்களுக்கு தூக்கம் வராதுல்ல. ஹலோ, நான் ஒரு நாடக ரசிகன். ஒரு நக்கு நக்கிக்க. நாடக கலையில் டான்சராக பங்கேற்று நடிக்கும் ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய பேரரசி, நடன சிங்காரி, திண்டுக்கல்லை சேர்ந்த ஆறு மணிமேகலை, திண்டுக்கல் ஆறு மணிமேகலை ரசிகர் மன்ற சிவகங்கை நகர தலைவர் KA அங்கு நான் தான். அங்குடைய பப்ளிசிட்டி ஔவையார் தெரு, வேலூர் ரோடு, சிவகங்கை. அடங்கொக்காளி. யாவே மணிமேகலையிலாம் நிறைய நாடகம் ஆடினேன் நான். ரசிகமன்ற தலைவர் மணிமேகலை தெரியுமா? ஓடிடு. இதுலேருந்து தெரியுது தாலி நீத்து காளி துமியை குடிக்கின்ற ஒரு ஆம்பளைக்கு ஒரு அப்துல் கலாம் ஐயாவுக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருந்தால் நான் அவனை தலைவனுங்க. மணிமேகலுக்கு தலைவராம்பா. அதில் ஒரு சொடக்கு போடுகிறான். அங்கு சிவகங்கை. அவர் மயந்தானப்பா நீ கரெக்டாக பேசுனீங்க. என்ன கருத்திலும் புனர்வழங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம், சோழபுரம் கிராமத்திலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு அரவளத்த நாயகி அம்பாள் ஸ்ரீ அருள்மொழிநாதர் சுவாமி ஆணி பெருந்திருவிழாவை முன்னிட்டு இன்று 20/6/2026 2ஆம் திருநாள் மண்டபடிதாரர்கள் உள்ள ரே பொன்னழகு கமலாம்பாள் இவர்கள் குடும்பத்தார் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த மேடையை மேலும் பள்ளமாக்க நினைக்கும் நாடகமா கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடக நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் மணப்பாறை அருகாமுள்ள தாடவேம்பு கிராமத்தை சேர்ந்த ஹரிதாஸ் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக்கொண்டார். அண்ணன் 18ஆம் படியான் கூப்பிட்ட உடனே கொல்லிமலையிலிருந்து புறப்பட்டு வர காத்து கொண்டிருக்கிறார். சின்ன கருப்பாக வேடமிட்டு நடிக்க காத்து கொண்டிருக்க என் அன்பு தம்பி மனைவியை சேர்ந்த சங்கர் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வர்றதுக்காக ரோடா அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தொப்புளு என்னுடைய மாணவ செல்வங்கள் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டார். அதனை தொடர்ந்து 4 அடி உயரம் 120 கிலோ வெயிட், ஒவ்வொரு மடுவும் 6 கிலோ அங்கு எனது செல்ல மாணவன் பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். அந்த பச்சில பாலகன் பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, மணப்பாறையை சேர்ந்த முத்துலட்சுமி அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து கண்களில் கட்டிடம் காளையனுடைய நீர்க்கசிவை இழுக்கக்கூடிய எனது அன்பு சகோதரி சந்தான லட்சுமி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகையாக நடிக்க காத்துக்கொண்டார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது ஒவ்வொரு பாடல்களும் பாடுகின்ற பொழுது நிறுத்தி நிதானமாக இழுத்து பாடுவார். ஏனென்றால் மக்களுக்கு வரிகள் புரிய வேண்டும் என்பதற்காக அழகா பாடுவான். படித்த ஒரு பட்டதாரி என் அன்பு தம்பி மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பெண்பாடல். மணி லேசா குனி. மணி கோயில் இசைக்குதடி என் மனமெங்கும் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி. மணி கோயில் இசைக்குதடி மனமெங்கும் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி. அடிமானே மயங்குகிறீர்
உருகுவதேடோ இளம் காத்தே கைகள் வீசவா இடம் தேடும் கதைகள் பேசவா மண்ணுக்குயில் இசைக்குதடி மனமெங்க மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி கட்டழகு தோற்றம் கண்டால் கல்வன் மகனானமா சிட்டு வெளி செய்தி சொன்னால் அந்த சுகம் தீனமா வட்ட விட்டு வாழும் வாழ்க்கை இன்று வந்து கூடுமோ சட்டதிட்டம் ஏதுமில்லா பிள்ளை கூட மாறும் ஊர் கோலம் போகும் காகால நீகும் ஊர் கோலம் போகும் காகால நீகும் பூக்கோலம் தூவும் நாள் இளம் காத்தே கைகள் வீசவா இடம் தேடும் கதைகள் பேசவா மனை குயில் இசைக்குதடி என் மனமெங்க மயங்கிதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேடோ உனைத்தானே உருகுவதேடோ இளம் காத்தே கைகள் வீசவா இடம் தேடும் கதைகள் பேசவா மண்ணுக்கு இசைக்குதடி மனமெங்க மயங்கிதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி அதிரன் கைபேசி உலகம் சிவகங்கை மற்றும் கீழப்பூங்குடி அழகு உணவகம் கீழப்பூங்குடி என் அன்பு உறவு சார்பாக ரூபாய் 2001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அதிரன் கைபேசி உலகம் சிவகங்கை மற்றும் கீழப்பூங்குடி அழகு உணவகம் கீழப்பூங்குடி உறவுகளுக்கு நன்றி. SPM என்னடா இருக்கு அது படி 100 SPM டூர்ஸ் உரிமையாளர் SP ராதாகிருஷ்ணன் சோழபுரம் உறவு சார்பாக ரூபாய் 201. மிருதங்க சக்கரவர்த்தி மருமதுவா கோடைகடி குமரன் என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். தோப்பூர் பிரபல நாடக நடிகரும் எத்தனையோ இல்லங்களுக்கு குத்துவிளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய கொத்தனார் வேலை செய்யக்கூடிய என்னுடைய சித்தப்பா தோப்பூர் பழனி அவருடைய தவ புதல்வர் என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு காஞ்சரங்கால் பந்தய மாட்டின் ஜாம்பவான் நாச்சியப்பா கோனார் சார்பாக 501 நன்கொடை வழங்கி சிவகங்கையிலே உதவும் கரங்கள் நண்பர்கள் அப்படி சொல்லி ஆதரவு இல்லாதவர்களுக்கெல்லாம் வயதானவர்கள் குழந்தைகள் அத்தனை பேர்த்துக்கும் ஆதரவு கொடுத்து ஒரு நல்லது ஒரு இயக்கத்தை நடத்தி வரக்கூடிய இப்படி இளைஞனை எம்கேஆர் வாழ்த்துகிறேன், உன்னை வணங்குகிறேன் தம்பி. தொடரட்டும் இது புனியமான சேவை. அண்ணனை எப்பொழுதும் கை கொடுப்பேன் உனக்கு. கண்டிப்பாக போட்டுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் ஒரு நாளைக்கு வர்றேன், உதவுங்கிறவங்களுக்கே வர்றேன், என்னால் முடிஞ்ச அரிசி கூட தரேன். அதனை தொடர்ந்து ஸ்ரீ கல்யாணி எர்த் மூவர்ஸ் எங்களிடம் ஜேஜிபி டிராக்டர் மற்றும் முன்னே தானே கண்டென்ட்டுக்கு எதிர்பார்க்குறேன். இப்போ தானே இன்ஸ்டாவில் நல்லா ஓடுது. இங்கே வா படு சொல்லு. வா அண்ணே அண்ணே என்ன எங்க அண்ணன் படிக்கும்ல, அப்புறம் எதுக்கு கூப்பிட்றேன் சொல்லு. நீ என்ன வண்டி ஓட்டுற? கல்யாணி கேமரா வேல்ராஜ் போக்கஸ்ல இருக்கட்டும். கல்யாணி எர்த் மூவர்ஸ். கல்யாணி எர்த் மூவர்ஸ் எழுத்து போயிருச்சா? எங்க அண்ணன் ஓனர் எங்க? உன்னை காலையில் வேலையை விட்டு நீக்கிறதே என் வேலை. இவர் வண்டி ஓட்டி சேச்சிப்பி ஓட பொழந்து போச்சு. சொல்லுனே அண்ணே, இந்த இதில் தான் நீ வேலை ஆக்குற. நான் வேலை நான் ஆட்டோ ஓட்டுறேன். ஒக்கா மக்க உடனே வேலையை ரேச்சனம் பண்ணிட்டு கொடுத்தாங்க, நான் காசு கொடுக்க சொல்லி வா நான் இன்னும் போய் மாட்டேன். இரு ஒரு நிமிஷம் கொண்டாடி பார்த்து என்ன கொண்டாட என் கொண்டாடி பார்த்துட்டு காலை வாட உசுறு போதையப்பா. எங்க மதனி கூடத்தில் உட்காந்துருக்கீங்களா? இது எதுக்கு இந்த முண்டை வெதரில் அடிச்சிருங்க. வர்ற வெள்ளிக்கிழமை நான் வர்றேன். ஓ ஆமாம், இனியா எதுக்கு தான் குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன்? நாட்டில் எப்படி இப்படியே பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி கல்யாணி எர்த் மூவர்ஸ் எங்களிடம் ஜேஜிபி டிராக்டர் எல்லாமே வாடகை கிடைக்கும். சிமுண்டு செங்கல் எம்சாண்டு பீஜாண்டு அத்தனையும் கிடைக்கும். கணேசன் காம்புலன்ஸ் சோழபுரம் சிவகங்கை. எங்கள் அண்ணன் கல்யாணி எர்த் மூவர்ஸ் 100 ரூபா கொடுத்து விடுச்சாக்க. உனக்கு வச்சிருக்க கோட்டர் காசையும் கொடுத்துட்டு சூம்பிட்டு தெரிய போகிறேன். நன்றி. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அங்கு 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 என்ன அன்பு தம்பி மணிக்கு ஒரு அடி அடிப்பான். எண்ட புள்ளி மண்ணுக்கு இந்த ஒண்டி புள்ளி பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். மணிவேல் அவர்கள் ஆள்ரொண்டை அடிப்பார்கள். பின்னாடி வச்சு அடிச்சுட்டு வா. எல் பாண்டி பிஆர்ஓ குடும்பத்தார் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 கொடுத்த எல் பாண்டி பிஆர்ஓ குடும்பத்தார்களுக்கு நன்றி வணக்கம். இங்கே வர பப்புளு தம்பிய ஐயா அதே செம்பரியாட்டி வெட்டுடா. அப்படியே இருக்காங்க இப்போ அந்த மடு அப்படியே அந்த உண்ணி தெரியுது வாரு. இந்த இவன் தூக்க வரிச்சியில் போட்டு விட்டேன். அவனுக்கு என்ன லேடிஸ் பிரச்சனையோ. சிறந்த முறையில் இங்கே சீன்தாள் அமைத்து கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே உங்கள் அப்பா இந்த ஏரியாவில் எம்எல்ஏ இருந்தவர். அதே மாதிரி ஒரு கைதட்டுங்க முருகா.
ஏன்னா இவரோட இந்த காலத்தில் நான் நடிக்கிறது பெருமையாக நினைக்கிறேன். அம்புட்டு காசையும் அழிச்சு விட்டு இப்போ சோத்துக்கு சூம்பி எடுத்துட்டார் இவர். அதெல்லாம் யாருக்குமே அந்த சூம்பு வரக்கூடாது. நிறையா முத அனகொண்டா பாட்டு ஒன்று வரும்போது அந்த படத்திலே இவர் நடிச்சிருப்பார். பாம்பு கடிச்சு ஒருத்தனை கக்கும்பார், அது இந்த முண்டை தான். அனகொண்டா முண்டை பயலுகடா. தம்பி 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 இவ்வளோ நேரம் கிளாஸை கரெக்டாக எடுத்தியா? தம்பி 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 என்னப்பா என்னப்பா? என் நண்பு மாப்பிள்ளை சதீஷ் நிறையா பேர்த்துக்கு கண் தானம், கிட்னி தானம், உறுப்புகள் தானம், இவன் உறுப்பு கொடுத்து பிறரை காப்பாற்றிருக்கேன். உசுரோடு இருக்கும்போது எவனா செய்வானா? சொல்கிறேன்னா இல்லைன்னு சொல்லணும். அப்போ சொல்லுங்க மாமா. சோழவரத்தில் என்ன வேலை ஆக்குறிய? அது வேண்டாம் மாமா. வேண்டாம், வெக்கமா இருக்குது. கெதிச்ச வயலா கூப்பிட்டு வரேன். ஒரு சுவன் சொல்றீங்களா? போங்க தாளத்தை எடுத்துருவாங்க. அங்கேருந்து வந்துட்டார் நரம்பு தலைச்சி டாக்டர் மாதிரி. சூப்பர் சிங்கரில் பாட கூப்பிடல, நான் பாடுறதுக்கு தாளம் போட்டுக்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போ. சரிங்க மாமா. அந்த பணிவு தாயா உன்னை கொண்டு போய் அங்கே வச்சிருக்கு. எங்கே வச்சிருக்கு? இங்கே தான் வைக்க போகுது. எக்கோ தம்பி உனக்கு தேவையில்லை. நீ என்ன அங்கு மய மாதிரியே டொக்கு டொக்குன்றிய? அங்கு 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 சிவகங்கை மாவட்டத்துடைய தலைவர் அங்கு 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 ஏறுமுடிக்கே. சரி மாமா. நான் சித்திரை 1ஆம் தேதி ஏர் ஊட்ட விழுதுகிட்டு இருக்கேன். பாட்டுக்கு தாளம் போடுங்க. ஓகே மாமா. ஏர் பொடிக்கே கைகள் இடை பொடிக்கே நீர்வயல் போல் அங்கே நிலம் இருக்க. நிலவே இருக்கு. ஐ ஒன்னே ரொம்ப ஒரு கொலை ஒழுக போது என் மேலே. மாப்பிள்ள கரெக்டாக போடணும், இல்லைன்னா பல்ல விலகிக்கிட்டு கொப்புளிச்சுக்கிட்டு இடியை பொத்து சுட்டு வச்சுக்கிட்டு அறையுவேன். வெறும் வேத்தில் அடிக்க மாட்டேன். இந்த வந்துட்டா இல்லை உடனே காமெடி கொள்றேன். காமெடி அப்படியே புழக்கிறேன். நீ காமெடி எரி. என்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? என்ன தெரியுதானு இருக்க? சம்பளம் எந்த புருஷன் கொடுக்குறான்னு பார்ப்போம். உன்னை பாட சொன்னா பெரிய வள்ளி ரேணுகா தேவி பாட்டு புழக்கிற. கொக்கர கொக்கரக்கோ கோழி பாட்டு பாடும் போது இந்த கொண்டாங்க மாப்பிள்ள. என்ன நான் கதை சொன்னேன், எலிக்கி இருந்தது மாதிரியே இருக்கு மாப்பிள்ள. அல்ல கிண்ணா கிண்ணா கிடையாது, இப்படி வச்சுக்கோங்க. சரி மாமா. சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா பாருமா போடுறோம் மாமா. நல்லா அப்படி போடுங்க. போட்டோம் மாமா. நான் என்ன நினைச்சேன்? சாப்பிட்டு போடு சாப்பிட்டு போடு. சாப்பிட்டு சாணி போடு. வாயில சொல்லக்கூடாது மிஸ்டர் மூக்காந்தண்ட முண்டை. அப்படி வைவேன். அப்படி வச்சுக்கிட்டு தாரோடுறா தாரோடுறா தாரோடுறானாரா. சரி. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தான். ஆமா தார். அவனை அடிச்சு கொள்றா வெட்டுறா கம்பக்கூட்டில் வெட்டுங்கயா. பத்தியா என் சித்தப்பு பையன் எனக்கு ஏதாவது ஒன்னா கொந்தளிச்சிருவேன். கரெக்டா போன கரெக்டா போடுறேன். அப்ப இங்கே நில்லுப்பா. மாசமோ மார்கழி மாசம் அத்தி தோப்பூர் புத்தனார் பழனிமையை மண்டையை உடைச்சிட்டாரு. ஒழுங்கா பாட்டு படிக்கணும் ப்ரோ. என்ன ப்ரோ என்ன வைத்து நக்கிறது அடிக்கிற? அப்போ பூராமே லூஸ் தான். அவன் என்ன அடிச்சான் சரி, அவன் அதுக்கு அடிச்சான் பழனிமே. நம்மளோட நாடத்துக்கு வந்ததுக்கு அந்த பெயிண்ட் பிரகாச ஒரு அடியாடுறா. எப்போ பார்த்தாலும் எத்து பல்ல முண்டை, எப்போ பார்த்தாலும் சிரியுந்தா இப்படியே இருக்காயா குருட்டு கொக்கு மாதிரி. மாமா குடிஞ்சுக்கிறவா எங்க வந்து பின்னாடி இது பண்ற? பேக் சைடு அடிக்க சொன்னாரு. கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான். வேண்டாம் மாமா, நான் நாடத்துக்கு போறேன். வேண்டாம். ஏன் என்னாச்சு? வேண்டாம். ரொம்ப ஆமா ஆமா. நீங்க வெள்ளையா இருக்குன்னு சொல்றீங்க, நான் கருப்பா இருக்குன்னு பார்த்து கருப்பு பையன் சொல்றேன். ஒன்னே ஒன்று சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய தமிழன் நிறமே கருப்பு தாயா.
சிவப்பா இருக்க ஆளுகள் வெளியிலே வெயிலே போய் தெரிஞ்சிட்டு வரும்போது நம்ம நிறம் கருத்து விட்டதே என்று கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் கருப்பாக உன்னை போர் உள்ளவர்கள் ஆயுள் முழுவதும் கருப்பந்தாண்ட அழகு. இப்போ தான் கேதம் கேட்குறேன். கரெக்டாக போடுமாப்பில். சிவகங்கை நம்ம சொந்த ஏரியா, சொந்த ஊர், புறம் சொந்தவன் தான். என்னை அசிங்கப்படுத்தாத. அந்த தோட்டை கலட்டிக்கிட்டு துவஞ்சிக்கிட்டு அலைவேன். கரெக்டாக போடணும். ஓகே மாமா. வந்துட்டியா? என்னடா இப்போதான் ஓம் விக்னேஸ்வரன குரமநந்தரமணா சுவாமன ஓம் திருமண கண்ணம் புத்திரபுதா சுவாமன புதுமணன் சுவாத்தனம ஓம் திருவதராசிமந்திரமண ஓம் பிரசன்னதா பார்வதி பிராஸ்மாமன ஓம் மதுரமீனாட்சி மந்திரம் சித்திரபதரா சிவன ஓம் ஆத்துல அலங்கரதம் மதுரமீனாஸ்மாத்மனை ஓம் துளாராசி ஏழநாடு பாதிப்பில்லை ஓம் மித்திரமராசிமன நெய் எடுத்துட்டு வாங்கோ. நான் ஸ்ரீதர் ஐயர் இருக்கார்ல, அவரோட ஸ்டூடெண்ட். நான் சோழபுரம் பாஸ்டின் விஜய் வடமாநில டிரைவர் சார்பாக புகை பயலுகடா. புகை பையனா பயலன்னா என்ன? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். நம்ம தாத்தா இப்படி சாப்பு நடக்கக்கூடாது. அவரை மாதிரிலாம் எவனும் டொங்காசு போடணும். அதே யாரா அது? எங்கள் பெரியப்பா தம்பி, இங்கிலீஷ் தெரியாது எனக்கு. நோத்தவமான எழுதி கொடுக்கலாம்னு நினைக்கிறியா? அதில் சொல்லிடு மணியண்டா. அவனுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? சொல்றா சிங்கா. 4 எவர் மெட்டல் சார்பாக மிஸ்டர் ஐயப்பன் பாலிஸ்டர் நன்கொடையாக ரூபாய் 200. நன்றி. 200 ரூபாய்க்கு 50 ரூபா இருந்துச்சு. சரி விடு. என்னடா 20 வந்துட்டியே வர. சரி தேவி, சரி தேவி மோட்டார் சிவகங்கை உரிமை சிவா சார்பாக 1 அல்ல 2 அல்ல 140. வாப்பா சிவா. இது என்னப்பா இதெல்லாம்? இது ஒயின் ஷாப்பா? நான் பிளாக்கில் ஓட்டுறேன்னா? இந்த 20 ரூபா நீ வச்சு தம்பி கம்பு கூட்டு மருந்து வாங்கி தேய்ச்சிக்க. சாமியை அழைக்க போறேன். பொம்பளையாலாம் நினைக்கி அப்போ தானே தம்பி ஆட விட்டாரு. இப்போ ஏன் திமுருக்கு படிக்கிறேன். அப்போ வந்து எல்லா சாமியும் இங்கே நிப்பாட்டி வச்சிருக்கேன். தம்பி என்னப்பா அதே சொன்னவனே சாமி வந்துச்சாரு. இடம் மாதிரி உட்காந்தவனா பட்டதா எக்கோ இப்போ என் தங்கா சார் போயிங்க. மைசெட்டு பேர் இனிமே தான் சொல்லி நீ மூடு. அம்மா இவா தம்பி வேணாம் வேணாம் வேணாம். அது முண்டை பேசும்போது அகராதே பேசுவேன். அன்னைக்கு ஒக்கூர் புதூருக்கு வந்து நாடத்தை கற்றுக்கிட்டேன். சாமி அழைக்க போறேன். துடியாக இங்கே இறங்கி ஆட வேண்டும். எங்க சாமிகளுடைய மகிமை இந்த நாட்டு மக்களுக்கு தெரியணும். கர்பு காளிமுனி ஐயா, எத்தனை படத்திலேயே நான் நடித்தாலும் என் ஆயுள் உள்ளவரை இந்த நாடகத்திலே நான் கோமாளியாக இருப்பதுதான் நான் பெருமைப்படுகிறேன். எல்லாம் என்னை பேராக்கி விட்டு இத்தனை கூட்டம் என்னை தேடி வருது என்றால் புறாமே என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய அண்ணன் தம்பியை தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டும். மீண்டும் 2020 ஆடி 30 திரைப்படத்தில் நடித்துவிட்டு மீண்டும் 2027 மேடைக்கு கோமாளியாக வருவேன். அடியன் எம்கேஆர் பபுன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். என் தம்பிகளுக்கு எங்கள் அன்னைகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகணும். இந்த நாடகம் இந்த பகுதியில் நீங்கள் பார்த்ததில்ல. இது கதம்ப நாடகம். நான் போனதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் வருவாங்க, ஒரு 5 நிமிஷம் ஆடுவாங்க. 2வது டான்ஸ் ஆடும்போது நான் வந்துடுவேன், என்னோடய ஸ்டூடெண்ட் வந்துடுவாங்க. அதோட நாங்கள் குண்டக்க மண்டக்க ஏதாவது கஜாமஜா பண்ணிடுவோம். அது முடித்த உடனேயே அழகர் கோயில் பெரிய கருப்பும் கொல்லிமலை சின்ன கருப்பும் இங்கே தீப்பந்தை ஏந்தி உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. அது முடிஞ்ச உடனே கோடாங்கி சீன்லாம் இருக்குது. நாடகம் 3 மணிக்கு முடிஞ்சிடும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே ப்ரோ? ஓகே ப்ரோ. போயிட்டு அண்ணே 10 நிமிஷத்தில் உங்களை பார்க்குறேன். 10 நிமிஷம் பொம்பளை பிள்ளைய வருங்க. அது வாட்டுக்க அதுக்கு திறமை என்னமோ ஆடுதுங்க. நீங்கள் வாட்டு உட்காந்து ரசிங்க. என்னையே என்ன வேணா பேசுங்க. இந்த ஆரம்பிச்சான்ல பொம்பளை வரும்போதே நோண்டிட்டாங்கல்ல. போயிட்டு வரேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தம்பி. நாளைக்கு வச்சு வா.
அவன் கொத்தனார் வேலைக்கு லீவு ஓட்டேன். அப்படி சொல்லு, நான் கவர்மெண்ட் லீவ் நினைச்சேன்டா. போயிட்டு வரவா? டான்ஸுக்கார பிள்ளையல்ல ரெடிதானா, உள்ள போயிட்டு 10 நிமிஷம் வெளியே வருவேன்.